எப்படியும் எவீரு இயேசுவை பார்க்க போயிட்டு அவர் வராரோ வரலையோ அவன் திரும்பி வீட்டுக்கு தான் வரணும். வீட்டுக்கு வந்த உடனே அவனுக்கு அந்த விஷயத்த சொல்லியிருக்கலாமே, அவனுடைய மகள் மரித்து போனாள் அப்படின்னு சொல்லி. அது வரைக்கும் பொறுமையாக காத்திருக்கலாமே. அது எதற்கு அவன்கிட்ட முன்னாடியே போய் அந்த செய்தியை சொல்லணும்னு என்ன அவசியம் இருக்கு? ஏதோ நல்ல செய்தியை வழியில சொன்னா கூட பரவாயில்ல. உன் மக குணமாயிட்டா, அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவள் நல்லா இருக்கா அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல. வருத்தப்பட்டு கொண்டிருக்கிற அவன் இருதயம் கொஞ்சம் ஆறுதல் அடையும். ஆனா இவர்கள் சொல்லுகிற செய்தி ஒரு துர்ச்செய்தி. உன்னுடைய மகள் மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், அவர் இந்த இடத்துக்கு வரவே வேண்டாம், அவரை பாதியிலே அனுப்பிடு அப்படின்னு சொல்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து எவீருடைய வீட்டுக்கு வர்றது யாருக்கும் பிடிக்கல. ஏன்னா இயேசுவை அவங்க விசுவாசிக்கல. எவீருக்கு நல்லது நடக்கணும்னு அவங்க யாரும் விரும்பல. இதனால கூட இந்த காரியம் நடந்திருக்கலாம். ஆனால் இவர்கள் சொல்லக்கூடிய செய்தியோ அவனுடைய விசுவாசத்தை குலைக்கிற வகையில, சுக்கு நூறாக உடைத்து போடக்கூடிய வகையில இருக்கு.